கார்களுக்கு தற்பொழுது 28 முதல் 40% வரை ஜிஎஸ்டி வரி விதிக்கப்படுவதால் வரி குறையும் என்ற எதிர்பார்ப்பில் மக்கள் இருக்கின்றனர். இதனால் புதிய கார்களுடைய விற்பனை திடீர் தொய்வை சந்தித்து வருகிறது. இதற்கான காரணம் என்ன என்பது பற்றி விவரிக்க உள்ளார் எமது சிறப்பு செய்தியாளர் கார்கே. ஓவர் டு யூ கார்கே. நன்றி காயத்ரி. தீபாவளி பரிசு காத்திருக்கிறது. தீபாவளிக்கு ஜிஎஸ்டியில் ஒரு பெரிய சீர்திருத்தம் வரப்போகுதுன்னு பிரதமர் சொன்னதற்கு அப்புறமா கார்கள் பற்றிய எதிர்பார்ப்பு அப்படின்றது அதிகரித்திருக்கிறது. காரணம் என்னன்னா, இந்தியாவை பொறுத்த வரைக்கும் 4 வகை ஜிஎஸ்டி இருந்தது. ஒன்று 5%, 12, 18, 28 இருந்தது. 4 வகை பெரும்பாலும் விதிக்கப்பட்டாலும் கூட அதற்கு மேல் ஒன்று இருக்குது. அதாவது 28% மேல் இருக்கக்கூடிய பொருட்களில், அதாவது ஒரு எக்ஸ்பென்சிவ் அப்படின்னு நினைக்கக்கூடிய பொருட்களில் அதற்கு செஸ் வரி விதிக்கப்படும். சில பொருட்களுக்கு 5 விட கம்மியாக இருக்குது. தங்கத்துக்கெல்லாம் 3%. ஸோ இது மாதிரி சில எக்ஸம்ஷனும் இருக்குது. ஆனால் ஒரு பொருளுக்கு ஆவரேஜாக 28% இருப்பது அப்படின்றது காருக்கு மட்டும்தான் இருக்கிறது. உணவுப் பொருட்களுக்கு 5% இருக்கிறது. ப்ராசஸ்டு ஃபுட்டுக்கு 12 இருந்தது. இப்போ 2 வகை டாக்ஸை தூக்கிட்டாங்க. அப்படின்றப்போ 28% இருந்த இந்த டாக்ஸ் எல்லாமே குறைவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. இனிமே 5, 18 அப்படின்னு 2 டாக்ஸ் தான் இருக்க போகிறது அப்படின்னு தான் இப்போது இருக்கக்கூடிய நிலைமை. சரி, கார்களுக்கு என்ன வகையில் வரி விதிக்கப்படுதுன்னா, கார்களுடைய லென்த் 4 மீட்டருக்குள்ளே இருந்தால் அதுக்கு ஒரு வரி. கார்களுடைய லென்த் அப்படின்றது ஒன்றா இருந்தாலும் அதனுடைய கிரவுண்ட் கிளியரன்ஸ், அதாவது உயரம் 170 மில்லிமீட்டர் இருந்ததுன்னா அதற்கு ஏற்றாற் போல ஒரு வரி. கார்களுடைய சிசி, அதாவது இயங்கக்கூடிய என்ஜினுடைய திறன் 1500 சிசிக்கு மேலே இருந்ததுன்னா அதுக்கு ஒரு வரி. சாமானியர்கள் வாங்கக்கூடிய கார்கள்லாம் அதனால தான் 1.2 லிட்டர் அப்படின்னு வாங்க. 1 லிட்டர் 800 சிசி அப்படின்னு கார்களுடைய இன்ஜினுடைய சிசி குறைவாக இருக்கும். கார்கள் ஏன் இன்னும் கொஞ்சம் லென்த்தாக கொடுத்துருக்கலாமேன்னு கேட்கலாம். அது 4 மீட்டருக்குள்ள அந்த கார் இருந்தது அப்படின்னா அதற்கான வரியும் குறையும். சாமானியர்கள் இன்னும் அந்த காரை அஃபோர்டபுளாக வாங்க முடியும் அப்படின்றதுக்காக தான் அந்த காரை 4 மீட்டருக்குள்ள சுருக்கி நிறுவனங்கள் கொடுக்குறாங்க. இப்போ சாமானியர்கள் வாங்கக்கூடிய கார்கள் எவ்வளவா இருக்கும் அப்படின்னா 28% அதற்கான ஜிஎஸ்டியாக இருக்கிறது. அதற்கு குறைவாலாம் இல்லை. ப்ளஸ் 1% டிசிஎஸ் கட்ட வேண்டிய தேவை இருக்கிறது. ஸோ அப்படி பார்த்தா 29% மாறிவிடுகிறது. இல்லை கொஞ்சம் இன்ஜின் பவர் கொஞ்சம் கூட வேணும், ஒரு பெரிய ஃபேமிலி அப்படின்னு நினச்சா அவங்களுக்கு 1500 சிசிக்கு மேலே வாங்குறப்போ அவர்களுக்கு அப்படியே இது என்ன ஆகுது, 28 ப்ளஸ் கூட ஒரு 20% செஸ் ப்ளஸ் 1 அப்படின்னு 49 மாறிவிடுகிறது. எஸ்யூவி ரக கார்கள், அதாவது எஸ்யூவி மாடல் அப்படின்றது வேற. முழுவதுமான எஸ்யூவி கார்கள், அதாவது பெரிய அளவிலான எஸ்யூவி கார்கள் எல்லாம் 49% இருக்குது. அதனுடைய கிரவுண்ட் கிளியரன்ஸும் அதிகமாக இருக்கும். சரி, இப்போ இந்த 28 அப்படின்ற ஸ்லாப்ல இருந்து 18க்கு கார்கள் வர்றதால என்ன எதிர்பார்க்கப்படுது அப்படின்னா, கார் துறை சார்ந்த வல்லுநர்கள் சொல்வது, அவங்க ஒரு ஸ்லாப் வச்சிருப்பாங்க. ஒரு 10 லட்சம் ரூபாய்க்கு உள்ள இருக்கக்கூடிய கார்கள் அல்லது ஒரு 12, 13 கூட இருக்கலாம். அந்த கார்கள் எல்லாம் இப்போது 12% டாக்ஸ் அப்படின்ற அந்த உள்ள வந்துடும். அப்படின்றப்போ 28, 18 மாறிடும். அப்படின்றப்போ ஒரு 10% வரை குறைவதற்கான வாய்ப்பு இருக்குன்றாங்க. இல்லை கொஞ்சம் பெரிய கார் தான் வேணுன்றவங்களுக்கு இப்போ 49 இருக்குது, 40% குறையலாம் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு இருக்கிறது. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. 10 லட்சம் ரூபாய் எக்ஸோரூம் பிரைஸில் ஒருத்தர் கார் வாங்குறாரு அப்படின்னா அவருடைய டாக்ஸ் 2,90,000 ரூபாய். 12.9, அதாவது 13 லட்சம் ரூபாய் டாக்ஸ். அதுக்கப்புறம் ரோட் டாக்ஸ், அதுக்கப்புறம் இன்சூரன்ஸ், அப்புறம் அக்சசரிஸ் எல்லாம் சேர்த்தா அவர் 17 லட்சம் ரூபாய் வரை செலவு செய்ய வேண்டிய தேவை ஏற்படும். இப்போ 1 லட்சம் ரூபாய் குறையும் அப்படின்றதால அவருக்கு பெரிய அளவு மிச்சமாகும். ஸோ இந்த அறிவிப்பு முன்கூட்டியே வரலாம்ன்றாங்க. தீபாவளியை ஒட்டி அப்படின்னு பிரதமர் சொல்லியிருந்தாலும் கூட முன்கூட்டியே வரலாம் அப்படின்றாங்க. கார்களை பொறுத்த வரைக்கும் 2 வகை சீசன் இருக்குது. பண்டிகை கால சீசன் அப்படின்றது ஒன்று, இன்னொன்று இயர் அண்ட் சேல் அப்படின்னு ஒன்று சொல்லுவாங்க. ஸோ இப்போ பண்டிகை கால சீசனில் வாங்கக்கூடியவர்கள் இதற்காக காத்திருக்கிறாங்க. நிறைய பேர் கார் ஷோரூம் போகிறாங்க, என்கொயரி பண்ணுறாங்க, ஆனால் புக் பண்ணாமல் வெயிட் பண்ணுறாங்க. இந்த டாக்ஸ் 10%ன்றது 1 லட்சம் ரூபாய் ஒரு காருக்கு குறைவதற்கான வாய்ப்பு இருக்கிறது அப்படின்றதால எல்லோரும் காத்துட்டு இருக்காங்க. அப்புறம் இன்னொன்று, இந்த இன்சூரன்ஸை பொறுத்த வரைக்கும் கடந்த முறையே எதிர்க்கட்சிகள்லாம் இன்சூரன்ஸுக்கு ஏன்பா இவ்வளோ டாக்ஸ் போடுறீங்கன்னு ஒரு கேள்வி எழுப்பியிருந்தாங்க. அதனால 28% இன்சூரன்ஸ் அப்படின்றது 5% ஆகுமா அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கு. இன்னும் சொல்றாங்க, இன்சூரன்ஸ் அப்படின்றது ஒரு பாதுகாப்பு தானே, அதை 0 டாக்ஸில் கொண்டு வாங்கன்றாங்க. கார்களுக்கு லைஃப்க்கு 0 ஆவதற்கான வாய்ப்பு கூட இருக்கிறது. ஆனால் கார்களுக்கு 5%, 12 இல்லை 18 ஏதோ ஒரு வகையில் அதை குறைக்க தான் வாய்ப்பு இருக்குன்றாங்க. ஸோ அதில் ஒரு கணிசமான அமௌண்ட் குறையும் எதிர்பார்க்குறாங்க. இந்த 2 வகை குறைப்பால கார்களுடைய விலையும் கணிசமாக குறையும் அப்படின்றதால இந்த பண்டிகை காலத்தை முன்னிட்டு கார்களை புக் பண்ணாமல் எல்லோரும் அந்த ஜிஎஸ்டி குறையும் அப்படின்ற நல்ல செய்திக்காக காத்திருக்காங்க.
விரிவான விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி கார்கே. உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் தாமரை தினமும் மதியம் 1 மணிக்கு காணத் தவறாதீர்கள்.